வணக்கம் தனா டிவி நேயர்களே. இன்றைக்கு நம்ம அந்த காணொலியில் வெற்றிமாறன் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகக்கூடிய வாடி வாசல் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த படம் ஏன் ட்ராப் பண்ணாங்க, இதனால் அந்த படம் நிறுத்தப்பட்டது, அதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் அதை பார்ப்போம். வெற்றிமாறன் அவர் ஒரு முற்போக்கான ஒரு இயக்குனர். அவர் மட்டும் இல்லை, ரஞ்சித் ஒன்று, வெற்றிமாறன் ஒன்று, இந்த மாரி செல்வராஜ், இந்த 3 பேருமே அவங்க சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்கள பற்றி தான் அந்த படத்தில் நிறைய சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு ஆதிக்க சக்தியால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, எப்படிலாம் அவங்க அதில் தாக்கப்படுறாங்க, எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றாங்க, யார் யார் அவங்களுக்கு உதவி பண்ணுறா, இந்த மாதிரி கருத்துக்களை மையமாக வச்சு தான் இந்த 3 இயக்குநர்களும் ஒவ்வொரு படமாக எடுத்து வருவாங்க. அந்த வரிசையில் தான் வெற்றிமாறன் இருக்கிறாரு. வெற்றிமாறன் இயக்குனர் பாலு மகேந்திரா அவங்ககிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றி இருந்தார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வெளியே வந்த உடனே பொல்லாதவன் அப்படின்னு ஒரு படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணார். அது ஒரு கமர்ஷியல் படமாக போச்சு. பரவாயில்ல, படம் நல்லா தான் போச்சு அப்படின்னாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 படம் அவர் எடுத்திருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், இப்படி விடுதலை 1, 2, இப்படி 6 படம் அவர் எடுத்திருக்காரு. இது அவருடைய அடுத்த படம் தான் வாடிவாசல். இந்த வாடிவாசல் படத்தை ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார். சூர்யா இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த வாடிவாசல்னு நம்ம அந்த ஜல்லிக்கட்டு அது விஷயமா இந்த படம் வரும் போல தெரியுது, கிராமத்து படமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த கதை கூட அப்படி தான் இருக்கலாம். ஏன்னா வாடிவாசல்ங்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம நினைக்க தோணும். எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு, பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நான் கலைப்புலி தானு படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பார். மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர். அவர் எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி படங்கள் தான். அந்த வரிசையில் வாடிவாசலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெற்றிமாறன் அவரும் ஒரு வித்தியாசமான கதை கருவை கொண்டு வருவார். ஒரு கிராமத்து சப்ஜெக்டை கொண்டு வருவார். தாழ்த்தப்பட்டவர் எப்படிலாம் ஆதிக்க சக்தியால் ஒடுக்கப்படுறாங்கங்கிறத எடுத்து சொல்லுவார். அது மாதிரி வாடிவாசல் கதையும் இப்படி தான் இருக்கும். அந்த படத்தில் சூர்யா கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஒரு கிராமத்து இளைஞனாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அசுரனில் எப்படி தனுஷ் ஒரு கிராமத்து ஒரு இளைஞனாக அதில் அவங்க அப்பாவை நடிப்பார், மகனாக நடிப்பார், இரட்டை வேடம். அதே மாதிரி இந்த படத்துலையும் வாடிவாசலில் சூர்யா ஒரு கிராமத்து இளைஞனாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்மளாம் ஒரு இமேஜினேஷனில் நம்ம நினச்சிட்டு இருப்போம் வாடிவாசல் அப்படின்னு. ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா ரெடியாக இருந்துச்சு. உடனே சூர்யா வெற்றிமாறனை கூப்பிட்டு பேசுகிறார். எனக்கு அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாகவே ஒரு புதுசாக வர்ற ஒரு கதாநாயகன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டைரக்டர் அவங்கள்ட்ட கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம், இந்த மாதிரி கதை, நீங்கள் இந்த கேரக்டர் நடிக்கிறீங்க, உங்கள் கூட இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது வெற்றிமாறங்கிற ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. கதையை சொல்லுவாங்க. சிலவங்க ஷார்ட்டாக இந்த மாதிரி கதை இதை இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெற்றிமாறன் கொஞ்சம் விழாவரே சொல்லியிருப்பார் சூர்யாட்ட. சூர்யாவும் கதையை பார்த்துட்டு ஓகே நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெற்றிமாறனை கூப்பிட்டு எனக்கு அந்த படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுங்க அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. யார்கிட்ட? இயக்குனர் வெற்றிமாறன்ட்ட கேட்குறாரு. அப்போ வெற்றிமாறன் சொல்கிறாரு, ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதான் ஸ்டோரி. ஸ்கிரிப்ட் எப்படின்னா எனக்கு அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை நான் டைலாக்காக எழுதி அதை தான் நான் பிக்சரைசிங் பண்ணுவேன், அதுதான் படப்பிடிப்பாக நான் நடத்துவேன். அந்த டைமில் என்ன தோணுதோ அது பண்ணுவேன், அதான் என்னுடைய பாலிசி, என்னுடைய ஸ்டைலே அதான். இப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்டால் என்னால் ஸ்கிரிப்ட் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறாரு. எதுக்காக கேட்குறாருன்னா, ஏன்னா சூர்யாவுடைய இதுக்கு முந்தின படம் கங்குவா. அந்த கங்குவா படத்தை மிகவும் பரபரப்பாக எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தெளிவிச்சு. அதே மாதிரி வாடிவாசலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடாது
கதையை நம்ம ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு ஸ்கிரிப்டையும் பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு திருப்தியாக இருக்கும், நடிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. ஆனால் வெற்றிமாறன் சொல்கிறார், இல்லைங்க அது எனக்கு ஸ்கிரிப்ட் அந்த அந்த ஆன் தி ஸ்பாட் என்ன தோணுதோ அந்த ஸ்பார்க்கு வருதோ அப்படி தான் நான் எனக்கு பண்ணி பழக்கம், ஸ்கிரிப்ட் எனக்கு இல்லை என்ன கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏற்கனவே விடுதலை 1 விடுதலை 2 அதே மாதிரி எடுக்கும்போது வாடிவாசல் 1 வாடிவாசல் 2 அதெல்லாம் எடுக்கக்கூடாது, வாடிவாசல்னால் ஒரே பாட்டு தான், செகண்ட் பாட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்ட உடனே வெற்றிமாறனுக்கு இது என்னடா இப்படி ஆரம்பத்திலே இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அவர் ஒரு கேப் விட்டார் அந்த படத்தில். இருக்கட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டைம் கொடுத்து அடுத்து சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. நாள் அதிகமாச்சு, தானும் ப்ரொடியூசரும் பணத்தை போட்டு அவரும் உட்காந்துட்டு இருக்காரு. சூர்யா இந்த மாதிரி கண்டிஷன் போட்டோன்னா வெற்றிமாறனால் அந்த படத்தை அவர் கேட்குறத கொடுக்க முடியல. அதனால் இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. வாடிவாசலுங்கிற படம் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் சூர்யா தான். சூர்யா எதனால் நிறுத்தினார்னா, கங்குவா படம் தோல்வியை மாதிரி இதுவும் தோல்வியை தள்ளிடக்கூடாது, ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும், நம்ம சில ஐடியாக்கள் கொடுக்கலாம். அதாவது சில நடிகர்கள் பார்த்திங்கன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ எப்படி நடித்து காட்டுறாரோ அதே மாதிரி நடிச்சுட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு என்ன சொல்கிறாரோ நடித்து காமிச்சு போயிடுவாங்க. ஆனால் சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் ஒன்று சொன்னார்னா, இல்லை சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் இப்படி மாற்றி போட்டால் அந்த படம் இன்னும் சீன் நல்லாயிருக்கும் அப்படிங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அது ஏற்புடைய கருத்துக்களாக இருந்தால் இயக்குனர் ஏற்றுக்கிடுவார். சில பெரிய நடிகர்கள்லாம் இல்லை நீங்கள் அப்படி தான் பண்ணணும், இதை மாற்றுங்க, இது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் போடும்போது அவங்களுக்குள்ள நாயகனுக்கும் இயக்குனருக்கும் ஒரு பிரச்சனை வரும். அதனால் நிறைய படங்கள் ட்ராப் ஆகிருக்கு, நிறையா படங்கள் பிரச்சனையை தழுவிருக்கு, நிறையா படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னதை இயக்குனர் கேட்கலம்பாரு. இயக்குனர் என்ன சொல்லுவார்னா, நான் சொல்கிறத கருத்துக்களை ஏற்காமல் அவர் ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாரு, அதனால தான் படத்தோட தோல்வி. ஆனால் கடைசியில் கஷ்டப்பட போகிறது யாருன்னா இவங்க 2 பேரும் கிடையாது. தயாரிப்பாளர் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு அவர் தான் நஷ்டப்பட போகிறார். இவங்க இப்படி சண்டை போட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் இந்த படம் வாடிவாசல் படம் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திரும்பியும் அந்த படம் வெளியே வர படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படத்தில் சூர்யா இருப்பாராங்கிறது தெரியல. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். இப்படி தான் சில படங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம 100 ரூபா கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு சிம்பிளாக வந்துடுறோம். ஆனால் ஒரு படத்துக்கும் பின்னாடி எவ்வளவு சிக்கல்கள் அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை உள்ளே இறங்கி பார்த்தா தான் அதோடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு படமும் உருவாகிட்டு இருக்கு. நம்ம இந்த படத்தையும் வருவோம்னு எதிர்பார்ப்போம். அவங்க இருவருக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்து இந்த படம் சுமூகமாக முடிஞ்சு வெளியே ஒரு வெற்றி படமாக அமையணும். இது தயாரிப்பாளர் தானுவுக்கும் சரி, வெற்றிமாறனுக்கும் சரி, சூர்யாவுக்கும் சரி, இல்லை அந்த கேரக்டரில் வேறு யாரும் நடித்தா கூட அவங்களுடைய இது ஒரு வெற்றிக்கல்ல அந்த படம் அமையுங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தனா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஆதரவு முக்கியம். தனா டிவிக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.